எதுவும் சொல்ல வரலண்ணே. அது அவங்கவங்களோட இதுன்னு. நான் ரொம்ப வயசுல சின்னவன், அவங்க ரொம்ப ஜாம்பவான்கள். இரண்டு ஜாம்பவான்களை பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல, அனுபவம் இல்லைண்ணே. அதனால அந்த கேள்வியை நான் தவிர்த்துறேன். பெரிய படமா இருக்கும்ண்ணே. இது வரைக்கும் நான் பண்ண என் கரியர்ல பண்ண படங்கள்லயே அளவுல ரொம்ப பெரிய படமா இருக்கும். அதை என்னால் இப்ப சொல்ல முடியாது. பட் நான் அந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அது கிட்டத்தட்ட என்னோட ஒரு கனவு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா. எப்படி நாங்க மீசை முருகலை இண்டிபெண்டா சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சோமோ, அதே மாதிரி பசங்கள்லாம் திரும்ப சேர்ந்து ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கியிருக்கோம். அந்த படம் அடுத்து இந்த படத்தோடைய சக்சஸ் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தோட அறிவிப்போட வந்துருவோம். அதுவும் வந்துடும், சீக்கிரம் வந்துடும் அந்த படமும். இல்லண்ணே, அது என்னன்னா, நாங்க ஆல்பம் போட்டோம். எங்களுடைய லேபிள்ல இருந்து அடுத்து இளம் தலைமுறைக்கு நாங்க பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு அப்புறம் வர பசங்க பண்ணணும். சோ அந்த பசங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, வளர்ற பசங்களுக்கு இடம் கொடுக்கணும். நம்மளே அந்த இடத்தையும் அடைச்சிக்க கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தயாரிச்சு அவங்களோட ஆல்பம்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்ப கூட எங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைபுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்கோம், அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்டுக்காக வச்சிருக்கோம். அதுல இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி அந்த கிட்டத்தட்ட 6 பசங்களை அதுல பாட வச்சிருந்தோம். ஸோ எங்களோட அடுத்த ஃபோக்கஸ் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு வரப்ப தனி இசை பாடல்களுக்கு அடுத்த தலைமுறை உள்ள வரணும். நம்ம சினிமா உள்ள வந்துட்டோம், நமக்கு இதாயிட்டோம், அந்த இடத்தையும் நம்ம அடைச்சிக்க கூடாதுங்கிறது. ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு வரானே. இப்ப எங்களுக்கு வந்து இந்த கருத்து ரொம்ப சொல்லணும்னு என்னோட பர்சனல் ஆசையா இருந்துச்சு. அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அவர் கொண்டு வரப்ப இதை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதுல பண்ணோம். இன்னைக்கு இப்ப வெளில அந்த பப்ளிக் ரிவ்யூவா அந்த இது வைக்கிறப்ப மக்கள் வந்து சொல்றப்ப, அதுவும் பெண்கள் வந்து அப்படி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு போறப்ப என்ன கொஞ்சம் கிளைமேக்ஸும் சேர்த்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. பட் மற்றபடி அது சொல்லிட்டு போறப்ப ஓகே. இது அடுத்து தொடர்ந்து இப்ப தமிழ் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த மாதிரி இப்ப கலையோடு சேர்ந்து சமூகத்தின் வெளிப்பாடா நிறைய என்னென்ன பிரச்சனைகள் நாங்க நினைக்கிறோமோ அதை பத்திய குரல் எழுப்பிட்டே தான் இருந்திருக்கோம். இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து அடுத்த படங்களையும் சொல்லணும். அண்ணா, இது நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே, ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், அது எதுக்கு அப்படின்னு. ஒரு 5 வருஷமா நான் வந்து இது ரசிகர் மன்றத்தை எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ண அப்படியே இருந்தேன். பட் அவங்க அதை யாரும் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. பசங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில காலையில போறோம், அப்படி ஒரு விஷயம் பண்றாங்க. சரி, அவங்க சந்தோஷத்துக்கு ஓகே. பட் இதை முறைப்படுத்தி நடத்தணுங்கிறது ஆசை. எங்க பாருங்க, எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நாங்க வராதீங்க, வேலையை பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனால வந்து சரி, இவ்வளவு பேர் அன்பு வச்சிருக்காங்க, சரி இந்த அன்பை சரியான வழியில நடத்தணும்னு இந்த வருஷம் வந்து ரசிகர் மன்றமா இருக்காதுண்ணே, வெறும் சினிமா சார்ந்த விஷயமா இருக்காதுண்ணே. ஏன்னா நானே வந்து சினிமால இருந்து இப்ப ஒரு கடந்த 2 வருஷங்கள் வெளில போய் படிச்சுட்டு வரணும். அதுல நான் முக்கியத்துவம் கொடுக்குறப்ப என்ன ரசிக்கிறவங்களுக்கும் என் கலையை ஆதரிக்கிறவங்களுக்கும் நான் வந்து படம் மட்டும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கோண்ணே. அதனால இந்த வருஷம் அதையும் அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ எங்க மதுரையோட தலைவர் இங்கதான் இருக்காரு, சரவணன். எங்க அவர் 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 இந்த இவர் மாதிரி இந்த உன்னிடத்தில் என்ன படாது, அதுல கார்த்திக் பின்னாடி இருந்து கை தட்டு வரலாம், அந்த மாதிரி அங்க நின்று கை தட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இப்ப எல்லாரும் ரெடியா இருக்காங்க. பட் என்ன வழியில இவங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போகணும், அது வந்து வெறும் சினிமாவா இருந்திருக்கும், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்க இறங்கணுங்கிறது என் ஆசை. ஸோ அதனால அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.